நியூஸ் மேட்டர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம் ஜார்ஜ் கோட்டையில் இன்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்களால் கொடியேற்றப்பட்டது. அதிமுக திமுக அல்லாத ஒரு முதல்வர் முதலாக கொடியேற்றிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கொடியேற்றின சில அப்புறம் ஒரு இளம் வயது முதல்வர்னா அது முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஸோ அவருக்கு கலைஞரும் இளம் முதல்வராக தான் ஏற்றினார் 44 வயசுல. அப்போ மூன்றாவது நபராக அவர் இருக்கார். மூன்றாவது நபராக ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கார். அப்போ இருக்கும்பொழுது அவர் மேடையில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நீங்கள் ஓட்டு போட்டோடனே அவங்க கடன் முடியல, நம்மளாம் சேர்ந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை அங்கே வச்சுருக்காரு. நிறைய அதிகாரிகள் மற்றும் அவங்க முதல்வரோட தாய் தந்தையர்லாம் கலந்து கொண்டாங்க. இது ஒரு புறம். இன்றைக்கி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் எல்லா மாநிலங்களையும் கொடியேற்றினாங்க. அதே போல் டெல்லியிலும் ஏற்றப்பட்டது. இதன் பிறகு என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்? வச்சுருப்பீங்க பேசுங்க. ஆக்சுவலாக நேற்று பேசணும்ல, வீரன் உட்பட 11 மதுகளுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எர்டிகா விஎஸ்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு, ஹனிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ட்ரிகா அந்த பிராண்டில் வர 11 மதுக்கள், அந்த 11 மதுக்கள் மேலே தடை வச்சாங்களா, அது எல்லாத்தையும் நீக்கிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஆக்சுவலாக ஃபுட் சேஃப்டி எஃப்எஸ்எஸ்ஏஐ இருக்காங்கல்ல, அவங்க தடை வச்சாங்க. அந்த தடையை இவங்க உறுதிப்படுத்தினாங்க. டாஸ்மாக் நிர்வாகம் இன்றைய காலில் இல்லை, அந்த 11 வகை மதிக்களும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. வீரன் திரும்பி வரானா? வீரன் வருகிறான், மீண்டும் வருகிறான். இன்றைக்கி அதான் தம்ப்நெயில், வீரன் மீண்டும் வருகிறான், எழுந்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 2-3 ரீசன் சொல்கிறாங்க. என்னென்னா, தமிழகத்துக்கு அதாவது டாஸ்மாகுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் அந்த மதுக்கள் மூலமாக தான் வருது. அதான் நிறைய கையில் ஸ்டாக்கும் நிறைய அந்த மதுக்கள் தான் இருக்குது. நீங்கள் போய் ஒரு பிராண்டு கேட்டிங்கன்னா, இல்லை வீரன்தான் சிறந்தவன் சொல்லிட்டு கையில் எடுத்து கொடுப்பாங்க. விஎஸ்ஓபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸோன்னு ஒன்று இருக்குது, ஹனிபி இருக்குது. இவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. நேற்று படித்தேன்ல. இல்லை நண்பர்கள் நான் லைக் ரீசெண்ட் டேஸில் இப்போல்லாம் குடிக்கிறது இல்லை. நான் பெருசாக தொட்டு பார்த்தது கூட கிடையாது. உனக்கு கேட்கவே இல்லையா? இல்லை சொல்கிறேன் சார். அப்படி இருக்கும்போது பசங்க பேசிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நேட்டிவ் போனால் அங்கே இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா வாங்கி கொடுக்கணும் நம்ம. ஸோ அந்த காலத்துக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பிராண்ட்ஸ்லாம் மீண்டும் அனுமதிக்கிறாங்க. ஸ்டாக்ஸ் எல்லா டாஸ்மாக் கடையிலையும் இருக்குது. ஸ்டாக்ஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வராது. அங்கே நிலுவையிலையும் நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை. நிறைய பிரச்சனை வருது. லைக் ஒரு வேளை தடை செஞ்சால் நிறைய பிரச்சனை வரும், தட்டுப்பாடு ஏற்படும். அது அரசோட வருமானத்தை மிக பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட் போட்டதே டாஸ்மாகை நம்பி தான் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு 50,000 கோடி ஜென்ரேட் ஆகுது டர்ன் ஓவர். அப்படி டர்ன் ஓவர் ஜென்ரேட் ஆகும்போது திடீர்னு நீங்கள் பாதி மது பிராண்டை அங்கே அந்த 11 மது மொத்தம் 20-25 தான் இருக்கும். அதில் பாதி இந்த 11 பிராண்ட் தான் இருக்கும். இல்லை அதிகமாக சேல் ஆகுறது அதுதான். நானும் நிறைய பாட்டில்ஸ் சொல்லலாம். இந்த பேர் அது சேல் ஆகுறது இல்லை, இதுதான் நீங்கள் வாங்கணுன்றாங்க. பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க டிஎம்கே ஆட்சி காலத்தில். நீங்கள் குறிப்பாக எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, அமலாக்கத்துறை விசாகன், முன்னாள் டாஸ்மாக் அதிகாரி விசாகனோட ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் சில தகவல்கள் வருது. என்ட்ரிகா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரிகான்ற பேர் அதில் ஃபேமஸ் அந்த இதில் ஆக்சுவலாக அந்த வழக்கில். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது ஏன் என்ட்ரிகா வைக்குது. அப்போ டாஸ்மாக் இயக்குனரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இப்போ இது ஃப்யூச்சரில் ஒன்று இதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரெகுலேட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற மதுக்களை ரெகுலேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படிலாம் தடை செய்வாங்க. வேறு ஏதாவது சரக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இதை தடை செய்யறதுக்கான வாய்ப்பு. இப்போ இதில் என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, அது அந்த தரம் சரியில்லை, நிறமூட்டிகள், ஃப்ளேவர்ஸு, செயற்கை நிறமூட்டிகள், அதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் உடனடியாக அதை பேன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பேன் பண்ணாங்க. இவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஆல்ரெடி இருப்பு இருக்குது, அதை விற்றுக்கிறோன்ட்டு. அப்போ அந்த இருப்பு சொல்ல அவங்க வெளிப்படையாக சொல்ல, அதுதான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தெளிவான விளக்கம் கொடுக்கல. இப்போ நேற்று பேன் பண்ணிட்டு இன்றைக்கி பேன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பட் அப்போ நான் அசம் பண்ணிக்கலாம், ஓ இதுதான் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அவங்க காரணம் சொல்லணும்.
லைக் எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இதில் செயற்கை நிறமூட்டிகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாஸ்மாக் நிர்வாகம் வந்து அவங்க உறுதிப்படுத்தணும் ஏன் தடை செஞ்சாங்க, ஏன் தடையை நீக்கினாங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கலாம். நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்போ வந்து இதுதான் பொருத்தமான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து லைக் வேறு என்ன காரணம் இருந்துட போகுது. அப்புறம் வந்து இன்றைக்கி ஜூனியர் விகடனில் அட்டைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வருது. என்னன்னு சொல்லு. பார்க்கலையா? அதாவது திமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், அந்த 3 பேரில் வந்து மினிமம் 2 பேரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 அதிர்ஷ்டசாலியா? மஸ்ட் அந்த 3 பேர் 3 ஆக்சுவலாக அந்த அட்டைப்படத்தில் என்ன பண்ணால் 3 லட்சம் 2 நிச்சயம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 3 லட்சம் 2 நிச்சயம். ஆமாம். அது எனக்கு தெரிஞ்ச வந்து 3ல் ஒரு ஆள் வந்து ஆல்ரெடி சிறை அடிக்கடி போயிட்டு வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவரை மட்டும் ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவரே காலில் வந்துடுவார். என்ன விட்டுருங்க, நீங்கள் என்ன சொல்கிறோம் கேட்குறேங்க. ஆமாம், மீதி இருக்கிற 2 பேர் எனக்கு தெரியுது. இது வந்து முதல் வந்து செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஆயுதம் பேர் கொண்ட அமைச்சரா? இல்லை, நான் சொல்லிடுறேன். இப்போ டாஸ்மாக் வழக்கில், இப்போ டாஸ்மாக் விவகாரத்தில் நம்ம பேசணும்ல, விசாகன் ரத்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கைப்பற்றினாங்க. அதில் செந்தில் பாலாஜி வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குது. அது வந்து அமலாக்கத்துறையும் உறுதிப்படுத்துது. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் மேலே நிறைய ஜாப் ராக்கெட் தொடர்பாக வந்து நிறைய வழக்குகள் வந்து இருக்குது, நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதன் பிறகு இதையும் வந்து புதுசாக வந்து வழக்கு போயிட்டே இருக்குது. ஸோ இவர் வந்து அதில் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஆட்சியை கழிக்க வந்து சவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கைது பண்ணாங்க. அதில் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு தலைமறைவாக இருந்தார். ஆமாம், தலைமறைவாக இருந்த வந்து இப்போ தான் கொஞ்சம் வெளில வந்திருக்காரு. அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் யாருன்னு சொல்லு. இன்னொருத்தர் யாராக இருக்க முடியுமா? என்னுடைய கெஸ்ஸஸ் வந்து முருகனுடைய கையில் இருக்கிற பேர் கொண்டவரா? இல்லை, அவர்லாம் சட்டசபையில் பம்புறாரா தெரியலையா? இல்லை, முன்னாள் பிரதமரோட பேர் கொண்டவரா? இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள். ஆக்சுவலாக மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் வழிக்கு வந்துட்டாங்க. யார் யாவவேல் அவர்கள் வந்துட்டாரு, எஸ்.எஸ். சிவசங்கர் வந்துட்டாரு. சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் வந்து சட்டசபை இல்லை, அவங்களாம் வழிக்கு வந்துட்டாங்க. வழிக்கு வராத ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வழிக்கு வராது யார்? அவர் உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ். யார்? அதான் நம்ம அன்பில். இப்போ அரசகுமார் அவர்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணாங்க. ஆமாம். அரசகுமார் யாருன்னா, தனியார் பள்ளிகளில் வந்து நான் உங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறேன், அப்ரூவ் வாங்கி தரேன், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நான் சவுக்கு முடியாத அப்போ வேலை செஞ்சேன். அப்போ வந்து அரசகுமார் வந்து யாருக்கும் வந்து உறவினர், எனக்கு யாருக்கும் சரியாக தெரியல. ஸோ அவர் வந்து மகேஷ் அவர்களோட பேரை சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் கலெக்ட் பண்ணார். இப்போ வந்து நீ ஒரு ஸ்கூல்கிட்ட போய் 10 லட்சமோ 20 லட்சமோ கேட்டால் வந்து பிரச்சனை. 2லேருந்து 5 லட்சம் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்டால் அந்த மாதிரி எத்தனை ஸ்கூல் இருக்கும்? ஒரு 5000 ஸ்கூல் இருக்குமா தமிழ்நாடு முழுவதும்? கண்டிப்பாக இருக்கும். தனியார் அரசு உதவுபெறும் பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு 5000 பள்ளி, சிபிஎஸ்சி அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்தா 100 கோடி. அது சொன்னது வந்து அசியூம் பண்ணிருக்காங்க ஒரு 100 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை வந்து வாங்க சொன்னது யார் மூலமாக வாங்கினாங்க, அந்த பணம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அதற்கு பின்னால் அவர் அன்பில், முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அன்பில் மகேஷை வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு விஷயம். எதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கட்சியில், ஏன் அன்பில் மகேஷை கைது பண்ணுறாங்க? ஏன்னா அவர் வந்து முன்னாள் துணை முதல்வருக்கும் இப்போ எதிர்கட்சி தலைவருக்கும் நம்ம நெருங்கிய நண்பர். அவர் வந்து உதயநிதி அவரோட ரசிகர் மன்ற தலைவர். அதை பார்க்கணும். அதான் முதல் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவர். அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த பணம் வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. சரி, உங்களுக்கும் அரசகுமார், இப்போ ஒரு அரசகுமார் அவர்கள் லஞ்சம் வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது அது வந்து கருவூலத்துக்கு வரணும். ஏன் கருவூலத்துக்கு வரல? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அப்ரூவ் வாங்கிறதுக்காக காசு கொடுத்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிசிப்ட் கொடுக்குறது, இல்லை கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்குறது, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் கொடுத்தா நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக வந்து கொடுத்துருக்காங்க. வாய்மொழியாக வாங்கிட்டு அதை வந்து லைக் எழுத்துப்பூர்வம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் அவங்க வந்து மாட்டினாங்க. இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுறோம், நீங்கள் ஆன்லைனில் எவ்வளோ பே பண்ணுங்கள், எங்களுக்கு கமிஷன் அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் அரசகுமார் வந்து மாட்டுறார். அரசகுமார் லைக் அங்கேருந்து வந்து ஒரு அன்பில் போய் மகேஷ் அவர்களுக்கு போகுது. சரி, இவர் வந்து மகேஷ் அவர்கள் வந்து 2வது கொஞ்சம் நெருங்கிய நண்பர்.
அவங்க ஆக்சுவலாக 2 பேரும் க்ளோஸ், ஒரே வீட்டில் வளர்ந்தாங்க, படித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸ். 3வது நபர் யாருன்னு சொல்லு. மூர்த்தியாக இருப்பாரா? மூர்த்தி ஆக்சுவலாக பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் நேரடியாக வந்து லஞ்சம் கொடுத்ததுக்கோ வாங்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே ஆதாரம் இருக்காது. அது எப்படின்னா, எனக்கு வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்திரம் பதிவு பண்ண போகிறேன், போகும்பொழுது இந்த மாதிரி இதில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி போடுவேன். அது கடைசியாக ரீசன் என்னமா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து பணமாக இருக்கும். ஏன்னா இத்தனை கோடிக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா, இது புக் பண்ணுறீங்கன்னா, ஒரு நிலத்தை வந்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து இங்கே இவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க. அதனால் அது யாரோ ஒருத்தவங்க மூலமாக வந்து லஞ்சம் போயிடும். அதனால் வந்து பத்திரப்பதிவுத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து மாட்டுவது கடினம். அது வந்து டேரெக்டாக மூர்த்தி அவர்களுக்கும் வந்து போகாது. சரி, அண்ணன் பாபுவா இருப்பாரா? கரெக்டு. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான் வந்து அடுத்த டாரக்ட். ஏன்னா சென்னை வந்து சென்னையோட சிஎம் சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு சென்னையை தன்னோட கையில் வச்சுருந்தாரு சேகர் பாபு. சொந்த கட்சிக்காரர்களாலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு, யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா நீ தலைவரை ஜெயிக்க வைக்காம போ அப்படின்ற இருக்கும். அப்படிலாம் இல்லை, சும்மா அதை வச்சு இது பண்ணுறேன். அதுவும் இருக்குது. ஏங்க நிறையா திமுக காரங்களாம் ரொம்ப எம்எல்ஏலாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் வராது. ஸ்டாலின் வந்தாலும் பெருசாக அவர் ரொம்ப அக்ரெசிவாலாம் செயல்பட மாட்டார். வந்த லைக் எப்படி சொல்கிறது, அப்படின்னா ஒரு கட்சியோட தலைவர் இது வரைக்கும் வந்து தோற்றதே இல்லை. இப்போ கலைஞர் வரும்போது தோல்வி. கலைஞர் வந்து ஒரு விஷயம் ஸ்மார்ட்டாக பண்ணார். 84 தேர்தலாக தெரில, அதில் நம்ம தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு அந்த தேர்தலை புறக்கணிச்சார். எம்எல்ஏ கூட நிற்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுத்து அதில் தப்பிச்சார். பட் இவர் கொஞ்சம் சண்டை செய்வோன்னு அவருக்கு உண்மையாலுமே இவ்வளோ பெரிய இல்லை. அவருக்கு என்னன்னா, நாங்கள் வந்து இந்தியாவிலே யாரும் கொடுக்க முடியாத ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்து விட்டோம், எங்களை மாதிரி யாருமே ஆட்சி செய்ய முடியாது. சரி, அப்புறம் சும்மா வந்து இதை டாபிக் டைவர்ட் பண்ணுறீங்க நீ அதை இல்லை, அந்த மாதிரி அவங்க நினச்சாங்க. அந்த அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்தது, அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்தது திமுக குடும்பத்துக்கு சேகர் பாபு அவர்கள். சிஎம்டி அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, அறநிலையத்துறையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ஏன்னா சிஎம்டி தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இங்கே எத்தனை கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் வந்து வராங்க, அவங்க லேண்டு வாங்கணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பள்ளிக்கரை சதுப்பு நிலம் கட்டினாங்கல்ல. சதுப்பு நிலம். என்ன சதுப்பு நிலம்? அதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் சொல்கிறீங்க. ஒரு பில்டிங் கட்டினாங்க தெரியுமா? எனக்கு நோ ஐடியா. அது கூட வந்து தடை விதிச்சுத ஹைகோர்ட். இப்போ இடையில கூட நம்ம பேசலாம். நீ ஈர நிலங்களில் வந்து நீங்கள் வந்து பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வச்சாங்க. கிட்டத்தட்ட 2000 கோடிக்குள்ளே மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட வந்து லஞ்சமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த லேண்டு இப்போ நீங்கள் அந்த லேண்டு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த இப்படி நீங்கள் டைட்டில் பார்க்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தால் போதும். இந்த 2 ஓரமும் வந்து ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே வந்து ஈரம நிலமாக தான் இருந்தது. இங்கே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 2004 கொண்டு வந்து ஐடி கம்பெனி எல்லாம் வந்து ஈசிஆரில் வருது ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இருக்கிற ஐடி கம்பெனிலாம் நீங்கள் வந்து அங்கே ஐடி கம்பெனிலாம் வந்தால் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், கடற்கரை பாதிக்கப்படும் சொல்லிட்டு அங்கே அப்ரூவ் கொடுக்கல. அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து காலி பண்ணாங்க. சுனாமி வந்த ஏரியா. சுனாமி வந்த ஏரியா ஏன் மற்ற கண்ட்ரிலாம் இல்லையா? இல்லை, ஈஸியாலாம் கடல் ஓரமாக இருக்குது ரொம்ப. அது காரணம் இல்லை, அதை நாசம் பண்ணுருவாங்க. நீங்கள் அங்கே நாசம் பண்ணாதீங்க, பள்ளிக்காரன ஒரு ஏரியா இருக்குது அங்கே போய் நாசம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி காலத்தையும் அதிமுக ஆட்சி காலத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படி வந்த ஐடி கம்பெனிஸ் தான், அப்படி வந்து அங்கே ஃப்ளாட்ஸ் தான். அது வந்து தடுக்க முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதீத வளர்ச்சி இருக்குன்னா வந்து எங்கே யாராவது ஒரு இடத்துல ஏதாவது அழிவு ஏற்படும். அது வந்து அழிவு ஏற்படாமல் மாதிரியும் பண்ணலாம். பட் நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணும்போது, பணம் சம்பாதிக்கணும்னு பண்ணும்போது அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அது நான் இது நியாயப்படுத்தல, அது தவறு தான். பட் அது பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் அவர் வந்து அவரோட பேர் இருக்குது. யாரை கேட்டு அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வழியை கொண்டு வரலாம். ஸோ இன்னும் வந்து அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அறநிலைத்துறை சார்பாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதிலேருந்து பணம் அடிச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து சேகர் பாபு அவர்கள் மாற்றுவார். 3 பேரில் வந்து யார் காலில் விழுவா ஃபஸ்ட்டு? அவர் அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் விழமாட்டார். நெருங்க நண்பர் அண்ணன் பாபுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கெல்லாம் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாரு. அவருக்கு தெரியும் சிறை 1 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காருன்னு வச்சுங்க. 1.5 வருஷம் அதை திரும்பி தூக்கி வச்சேன்னு எவ்வளோ நாளைக்கு பிறகு வச்சுங்க அப்படின்னு விட்டுருவாரா? நீ ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் திரும்ப வந்து ஐயோ போகக்கூடாதுன்னு யோசிப்பார். அது அப்படி கிடையாதா?
செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தியா, வந்த பிறகு பார்த்தியா ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கு? சிறை வந்து நிறைய மனிதர்கள் வந்து செதுக்கும். சரி, நீ வெளியில் வந்து ஏசியில் சும்மா சொகுசாக இருக்கிற சொல்கிறேன், அவரை விட்டுருங்க. இப்போ புதுசாக இப்போ ஆல்ரெடி அவர் சிறைக்கு போயிட்டு வந்துட்டாரு. இருக்குன்னு சொல்லி ஏதாவது பேசுனேன். ரைட்டு, சிறைக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாரு. இன்னொரு ஆள் யாராவது சிறைக்கு அனுப்பணுன்ட்டு அந்த மேலிடம் டார்கெட் பண்ணுச்சுன்னா அவர் சேகர் நான் எதுவும் உங்கள் விஷயத்தை தலையிட மாட்டாங்க, நான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒதுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தெரிஞ்ச ஒரு சேகர் பாபு வந்து காலில் வந்துடுவார், உங்கள் கட்சிக்கு வந்துடுறாங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரதா இருந்தாலும் இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா கட்சியோட பேர் கெட்ட பேர் ஆகிடும்ல. கெட்ட பேர் ஆகிடும் தாண்டி லைக், ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமான ஆள் சேகர் பாபு அவர்கள். விசுவாசான ஆள் தான், பட்டு லைக் நம்ம எப்படின்னு தெரியல. இவங்க ஆக்சுவலாக அது வந்து யார் டிசிஷன் எடுப்பாங்கன்னா டிவிக்காரன் தான் எடுப்பாங்க. அரெஸ்ட் பண்ணலாமா, கட்சியில் சேர்த்துக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க தான் வந்து ரொம்ப இல்லை. இப்போ சமீபகாலமாக பொய்யாமொழி கூட நம்ம ஏன் வந்து பணிஞ்சு போயிடலான்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் பொய்யாமொழி அவர்களும் வந்து அதிகமாக சந்திச்சிருக்க மாதிரி ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸு அந்த மாதிரி எதுவுமே பெருசாக வரல. தோத்தவங்க நிறைய பேர் தோத்துட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து அடிக்கடி வந்து அவரை பார்க்குறாங்க. இவர் கொஞ்சம் திருச்சி பக்கமே ஒதுங்கி இருக்கிற மாதிரியே தெரியுது. யார்? அன்பில். அப்படிலாம் இல்லையா? சென்னையில் தான் இருக்கார். நீங்கள் யார்? இல்லை, நம்மளுக்கு தெரியல அவர் எங்கே இருக்கிறாருன்ட்டு. மோஸ்ட்லி அவங்களாம் வந்து ஊர் பக்கம் தான் இருக்க விரும்புவாங்க சென்னையோட. சொல்கிறேன் இதில் இல்லை நிறைய நீங்கள் இப்போ சமீப காலமும் நீங்கள் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி எதுவுமே வரல. உதயநிதி அரெஸ்ட் பண்ண போகும்போது கூட பெருசாக அவருடைய ஃபேஸ் வந்த மாதிரி தெரில. கேனர் அவர்கள் கூட ஒரு 2-3 இடத்துல அவரே பதட்டமாக பதில் சொன்னார். ஆனால் இவர் எந்த இடத்துலையுமே பெருசாக பார்க்க முடியல. மற்றவங்களாம் வந்து ஓரளவு சமாதானம் ஆகிட்டாங்க. நான் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல மாட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். சட்டமன்றத்தில் என்னாலும் எங்கள் மாப்பிள்ளை, எங்கள் அண்ணன் பையன், எங்கள் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறேங்க. வேறு எந்த கேள்வியும் நாங்கள் கேட்க மாட்டோம். இல்லை, எனக்கு ஒரு இப்போ தான் ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து அவ்வளோ ரக்கடாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆக்ஷனை யோசிக்காமல் ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க இருக்கும்போதே ஓரளவுக்கு அக்ரெசிவ், அவங்க என்னங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எடுத்தவங்க இந்த முறை மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கான ரீசன் என்ன? கடந்த 5 வருஷத்தில் அதிகமாகிட்டாங்களோ? இந்த எப்படி சொல்கிறது, உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு மினிஸ்டரை வந்து ஈஸியாக கைது பண்ணிட்டு போகலாம், ஏதாவது ஒரு வழக்கு போட்டு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்படி சொல்கிறீங்க? மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக அந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மினிமம் 5 லட்சம் கோடி ஒட்டு மொத்தமாக எல்லா அமைச்சர்களும் அதே போல் கட்சியும் தலைமையும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க மாட்டிக்கிட்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசில் ஊழல் எவ்வளோ நடந்துருக்குது. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ண ஊழல் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகள் தான். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சிஸ்டமேட்டிக்காக ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பார்ட்டி ஃபண்டு வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது. லைக் எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கணும். உங்களுக்கு வேலை நடக்குன்னா ஒரு பங்கை வந்து ஒதுக்கணும், ஒரு கட்டணம் கட்டுறீங்கன்னா ஒரு பங்கை ஒதுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒதுக்கி மக்கள் வந்து திமுக ஒதுக்கிட்டாங்க. சரி, இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது முதல்வருடைய தாயாரை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்னும் வந்து 70, 80, 90களில் வந்து அரசியல் பண்ணாங்களே அரசியல் கட்சி தலைவர்கள், அந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ சமீப காலமாக வந்து பாஜக தலைமையை வந்து மாற்றுறதுக்கான அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இல்லை, நம்ம ஒரு அக்ரெசிவாக போட்டு நம்ம டெல்லிக்கு ஒரு நல்ல பேர் எடுப்போம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டுருங்க. அக்ரெசிவாக அடிக்கணும்னா காங்கிரஸ் அடிக்கணும், ஓகேங்களா? எல்லாம் வந்து நீங்கள் முதல்வர் விஜய் அடிக்கலாம், கருத்தியல் ரீதியாக அடிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மத அரசியலை பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் அஜெண்டாவோட அவங்க அஜெண்டாவை வந்து அடித்து பார்க்கலாம் அப்படி. ஆனால் மோஸ்ட்லி இந்த பாஜகவினர் வந்து மத ரீதியாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போ தனிப்பட்ட விஷயங்கள் அந்த அளவுக்கு இழுத்து அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. நீங்கள் வேறு அச்சுராஜா பேச்செல்லாம் நீ வந்து கேட்டதில்லை. அச்சுராஜா பண்ண பாஜகவில் இருக்காரு, பாஜகவில் தான் இருக்கிறாரு. சரி, அது ஆக்சுவலாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியது வந்து தவறு, அப்படி பேசிடக்கூடாது. இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதால வந்து 20 நிமிடம் தான் வீடியோ. ஆனால் அதுக்கு மேலே பேட்ரி வந்து கெட்டாக போகுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து தமிழகத்திலேருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச அவரோட கருத்தை அவர் பின்வாங்குவார்னு நினைக்கிறேன். பின்வாங்கணும். ஆக்சுவலாக அப்படியான ஒரு கருத்து தேவையே இல்லை. லைக் அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரே ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டாலும் அது வந்து சமூக வலைதளங்களில் எப்படி வந்து பரவுது. நம்ம குடும்பத்தாரே வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து போட்டு அடிக்கிறாங்க. தவறாக இருந்தால் அதை நம்ம வந்து திருத்திக்கணும்.
ஸோ அந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதை மாற்றிப்பாருன்னு நினைக்கிறேன். பொறுத்துன்னு பார்க்கலாம். வணக்கம். நன்றி.